நிறைய பேர் சொல்கிறாங்க உண்மையான அஜித் ஃபேனே கிடையாது, சும்மா சட்டையை போட்டு வந்துடுறான் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படிப்பட்ட அஜித் ஃபேனா நான், அஜித் முரசுன்னு ஒரு பத்திரிக்கை இருக்கும், அதை அப்போ வாங்கி படிச்சுட்டு தலை சொல்லுவார், அன்னெசரியாக துப்பாதீங்க அப்படின்னுவார். அது இன்றைக்கி கடைப்பிடிக்கிறேன். வண்டியிலுமா ஹெல்மெட் எடுக்க மாட்டேன் என்றைக்குமே. அஜித் சார் சாய்பாபா என்றைக்கு வணங்க ஆரம்பித்தாரோ அன்னையிலேருந்து நான் சாய்பாபா வணங்க ஆரம்பிக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு அஜித் ஃபேனு. நம்ம என்ன சொல்கிறாங்கன்னா, சில பேர் உண்மையான அஜித் ஃபேன் அவரை ஒரு இன்ஸ்பிரேஷனாக ஃபாலோ பண்ணுறேன். ஸோ அப்படி இருக்கும்போது சில பேர் சொல்கிறது ரொம்பவே வருத்தமாக இருக்குது. விடாமுயற்சிக்கு நிறைய பேர், ஏன் நம்ம தலை ஃபேன்ஸே நிறைய பேர் ஒரு மிக்சடான சொன்னாங்க. அன்றைக்கே கமலா தேட்டரில் விடாமுயற்சிக்காக பேசினேன். எல்லா படத்துக்கும் இந்த தேட்டரில் விவேகம் படத்தை 7 வாட்டி பார்த்தேன். இந்த தேட்டரில் மட்டும் ஒரு 3 வாட்டி பார்த்தேன். ஸோ அப்படி ஒரு ஏகே ஒரு இன்ஸ்பிரேஷன், எனக்கு அவர் ஒரு ரோல் மாடல். அதனால் சில பேர் அப்படி சொல்கிறது எனக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்குது. உண்மையான அஜித் ஃபேனு எங்களுக்கெல்லாம் இந்த ரஜினி நாராயணன்னு ஒருத்தர் சொல்கிறார்ல, அந்த மாதிரி எங்கள் பிளட்டெல்லாம் எடுத்துன்னு போய் நீங்கள் லேபில் குத்திங்கன்னா ஏ பாசிட்டிவ்னு வராது, ஏகே பாசிட்டிவ்னு வரும். அந்த மாதிரி நாங்கள்லாம் அந்த அளவுக்கு ஒரு அஜித் வெறியர்கள். எங்கள் அண்ணன் ஆதிக் ரவிச்சந்திரன் அண்ணன் அடுத்த படம் இதை விட குட் பேட் அக்லியை விட இன்னும் ஒரு 200-300 மடங்கு மாசாக கொடுக்க போகிறாருன்றது ரெடி. அதுக்கு இடையில் இன்பிட்வீன் கேப்பில் எங்களோட எனர்ஜியை தக்க வைக்கிறதுக்கு இந்த ரீரிலீஸ் எல்லாம் வந்துட்டுருக்கு. கூட்டம் இல்லையா ப்ரோ? உள்ள கூட்டம் இன்னொரு ஸ்டாம்பேடு நடந்திருக்கும் ப்ரோ. அந்தளவுக்கு கூட்டம் இருக்குது. என்ன நீங்கள் கூட்டம் இல்லைன்றீங்க? சொல்கிறாங்க பட்டாசை கொளுத்தி மெர்சல் பண்ணி விட்டாங்க. அந்தளவுக்கு கூட்டம் இல்லை சரியான கூட்டம். எனக்கே டிக்கெட், நான் ஆக்சுவலாக தனுஷ் சார் படத்துக்கு டிக்கெட் புக் பண்ணேன். எனக்கு அந்தளவுக்கு இது திடீர்னு ரீரிலீஸ்னாங்க. நல்ல வேலை போய் புக் பண்ணிட்டேன். அந்த டிக்கெட்டை என் ஃப்ரெண்டு கொடுத்தேன், நீ போய் பார்ப்பா அப்படின்னு. அந்த அளவுக்கு ஒரு மாஸ் செலிப்ரேஷன். அடுத்த படம் வர வரைக்கும் இது எங்களுக்கு ஒரு வழியில் சிறு தீனிங்கிற மாதிரி. இந்த படம் பில்லாட்டுன்னு ஒரு படம் இருக்குது, அதை ரீரிலீஸ் பண்ணுங்கள். இந்த புஷ்பா கேஜிஎஃப்க்குலாம் அதுதான் முன்னோடி. அந்த படத்தை மங்காத்தாலாம் தியேட்டர் பத்தாது, அந்தளவுக்கு இருக்கும். மங்காத்தா வெயிட் பண்ணி வரட்டும், இன்னும் வெயிட்டாக பண்ணலாம். ஒரு துணிவு குட் பேட் அக்லி பார்த்துட்டு வந்தால் எப்படி ஒரு ஃபீல் இருக்குது. வரலாறு, தயவுசெய்து வரலாறு படத்தை, இது டபுள் ஆக்ஷனு, அது ட்ரிபிள் ஆக்ஷனு. வரலாறுலாம் ரிலீஸ் ஆச்சுன்னா மவனை வேர்ல்டு வைடு அது டே 1 கலெக்ஷனே அப்படியே ஸ்க்ரீனுக்கு கிழிஞ்சு திரை தீப்பிடிக்கும், திரையரங்க சதறம், அந்த மாதிரி இருக்கும். எங்கள் ஆள் படம் எல்லாமே, அதாவது வீரமாக இருக்கட்டும், ஆரம்பமாக இருக்கட்டும், எல்லாமே மாசு தான். ஒரு படம் மாசு குத்தா பண்ண படம் எல்லாமே மாசு தான். அதனால் எதை வேணால் ரீரிலீஸ் பண்ணுங்கள். அமர்கலம் 1999லேருந்து 2025 வரைக்கும் பெரிய பெரிய ஸ்டார் டைரக்டர் சங்கர் கிடையாது, பெரிய பெரிய டைரக்டர் கிடையாது, அதாவது கேமியா நாகார்ஜுனா கிடையாது, மோகன்லால் கிடையாது, சிவராஜ்குமார் கிடையாது, யாருமே கிடையாது. ஒரே ஒரு ஏகே, ஒரே ஆள், ஒரே மனுஷன், ஒரே தலை. இன்றைக்கு வரைக்கும் மாசுனா என்னன்னு டெஃபினிஷன் காட்டிட்டு போகிறாரு. அவரை இன்றைக்கி எல்லாம் என்ன சொல்கிறாங்க, இல்லை அவர் நம்பர் 1 லிஸ்ட்டில் இல்லை, அவரும் நம்பர் 1 தான். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவரை விட எந்த விதத்துலையும் அவர் குறைந்தவர் கிடையாது. ஏகே என்றைக்குமே அவரும் நம்பர் 1 தான் இருக்கார். ஓகேவா? அவரும் நம்பர் 1 ரேஸில் தான் இருக்கார். 3 பேருமே நம்பர் 1 தான். 3 பேருமே நம்பர் 1 தான் இருக்கிறாங்க. ஆனால் ஏகே எந்த லெவல்லையும் குறைந்தவர் கிடையாது. தயவுசெய்து எந்த காலத்திலும் தலை ஒன் லாஸ்ட் டைம்ன்ற வார்த்தையை போட்டுறக்கூடாது. ஏன்னா அவருக்கு இருக்கக்கூடிய வெறித்தனமான ஒரு கூட்டம் பக்தர்கள். தேவர் தாத்தா, முத்துராமலிங்க தேவர் தாத்தாவும் அண்ணல் அம்பேத்கர் அவர்களும் ஒரு முகமது நபி அவர்களும் எப்படி ஒரு வெறித்தனமான கூட்டத்தை சாந்தப்படுத்தினாங்களோ அந்த மாதிரி தன்னோட கூட்டத்தை சாந்தப்படுத்தி வச்சிருக்காரு. வலைபேச்சுன்னா சொல்றாங்க அஜித்துக்கு மார்க்கெட் இல்லைன்னு பேசுறாங்க. விஜய் அளவுக்கு அஜித்துக்கு மார்க்கெட் கிடையாது. தயவுசெய்து இந்த ரீரிலீஸ் படத்துக்கு 2 டிக்கெட் மட்டும் எடுத்து தர சொல்லுங்கள். வலைபேச்சை நான் ஒத்துக்கிறேன் ப்ரோ. கூட்டம் இந்த AK-64 தெரியும், குட் பேட் அக்லி 300 கோடி ரீச் பண்ணிருச்சு. AK-64 500-600 கோடி அடிக்கும், ஏன் 1000 கோடி கூட அடிக்கும். அந்த அளவுக்கு மாசாக இருக்கும். வெயிட் பண்ணி பாருங்கள். ஸோ தலையோட சம்பவம் இனி AK-64 இன்னும் வெயிட்டாக இருக்கும். ஸோ இன்னும் நம்ம வெறித்தனமான சம்பவம் இருக்குது அடுத்த வருஷம். பட்டாசு அது பறந்தது, அது அது தப்பு தான். அது முடிஞ்ச அளவுக்கு நெக்ஸ்ட் டைம் அது கம்மி பண்ணிக்கணும். தலை சொல்கிறதே, ஏகே சார் சொல்கிறதே என்றைக்குமே ஃபாலோ பண்ணுவோம். இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் தலைன்னு கூப்பிட்டுக்கிறேன் அவரை. ஸோ அஜித் சார் என்ன சொல்கிறாரோ என்றைக்குமே அவருக்கு ஒரு ப்ரௌட் ஃபேனாக தான் இருப்பேன். அவரோட பேரை தளபதி தொண்டன்றாங்க. நானே தலை ரசிகன், தளபதி தொண்டன். ஆனால் இந்த இடத்துல அதை சொல்லக்கூடாது. ஏன்னா நிறைய அஜித் சார் ஃபேன்ஸே இல்லை அப்படி சொல்லாதீங்க, வேண்டாம். ஏன்னா அது தனிப்பட்ட அரசியல், அது வேண்டாம், அதை விட்டுருவோம். கண்டிப்பாக எனக்கு உண்மை நிறைய பேர் இருக்கிறாங்க, நான் இல்லைன்னு சொல்ல. பட் நான் நானும் விஜய் சார் சப்போர்ட்டாக தான் இருந்தாலும், அதே அஜித் முரசு புக்கில் அஜித் சார் போட்டிருக்காரு, என்னோட உண்மையான ரசிகன் யாருன்னா என்னை போல மற்ற நடிகர்களும், ரஜினி சார் ஆகட்டும், சூர்யா சார் ஆகட்டும், எல்லாரையும் மற்ற நடிகர்களையும் மரியாதை கொடுக்கணும், மதிப்பு கொடுக்கணும், என்னை போல அவங்களே நேசிக்கணும்னு தான் தலை என்றைக்குமே சொல்கிறாரு. அதை நான் கடைப்பிடிக்கிறேன். எல்லாருமே அதை கடைப்பிடிச்சு தான் இருக்கிறாங்க. இன்றைக்கி 2 பேர் ஃபேன்ஸும் நல்ல மியூச்சுவலாக தான் இருக்கிறாங்க, நல்ல இதில். அதனால் AK-64க்கு அண்ணன் வெறித்தனமாக சம்பவம் பண்ணுவார். ஸோ அதுக்கு தான் வெயிட்டிங். ஓகே.
படம் சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சுண்ணா. ஓகேங்களா, அந்த டைமில் பார்க்க முடியல, இந்த டைமில் பார்த்து சூப்பராக இனிமேல் இன்றைக்கி ரிலீஸ் ஆன மாதிரி இருந்துச்சு. ஆனால் சூப்பராக ரொம்ப அருமையாக இருந்துச்சு, வேறு லெவல். ஓகேங்களா, நான் கூட கம்மியாக எதிர்பார்த்தேன், ஆனால் பரவாயில்ல, வேறு லெவல் சூப்பராக இருந்துச்சு. ஓகேங்களா, செம்ம நைஸ். ஓகே, உள்ள பட்டாசுலாம் போட்டு வேறு லெவல் வச்சு அலவர விட்டாங்க. போலீஸே உள்ளே வந்துச்சுன்னா பார்த்து. இன்றைக்கி 2004 ரிலீஸ் ஆகிற படம் இன்னொரு ரிலீஸ் ஆகணும்னு ஒரு பெரிய பிரம்மாண்டமாக சூப்பராக இருந்துச்சு, வேறு லெவலு.